ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு கெண்டை மீன் தான் எடுத்திருக்கேன். இது நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீனை நல்லா நான் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். இதை சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கழுவணும். நல்லா அலசி எடுத்து ஒரு கூடை இருக்குது பார்த்திங்களா, நம்ம காயெல்லாம் வடிப்போம்ல, அந்த கூடை இடத்துல கொஞ்சம் தண்ணி வடிய வச்சுருங்க. நல்லா தண்ணி வடிஞ்சுன்னா குழம்புல போட்டிங்கன்னா நல்லா இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் தேங்காய் இல்லாமல் தான் குழம்பு வைக்க போகிறேன். புளி ஊற வச்சுக்கலாம். நல்லா புளி கரைச்சி வச்சுக்கலாம். இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இது அந்த ஆச்சியில் உங்களுக்கு புளிக்குழம்பு பொடின்னு விற்கிது, அதை வாங்கி போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், ஃப்ளேவரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் தாளிச்சிடுவோம். இப்போ வெந்தயம் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சும் போட்டுக்கலாம். அதே மாதிரி தக்காளி கட் பண்ணி போடுங்க, கொஞ்சம் அரைச்சும் போடுங்க. இதை அரைச்சி எதுவும் கொஞ்சம் போடுறோம்னா கொஞ்சம் குழம்பு திக்கு கொடுக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தில் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு அந்த கரைச்சி வச்சுருக்க கலவையை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தாட்டி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மீன் போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே கொதிக்குது. நல்லா கொதிச்சிருச்சு, மீன் உடையலை. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.